தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தை சனிக்கிழமை. இன்னைக்கு 25/4/2026. இன்னைக்கு காலையிலே சந்தை 5 மணியிலிருந்து கூடி 9 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 10 மணி வரைக்கும் நடக்கும் சந்தை. இந்த சந்தை வெள்ளிக்கிழமையே தொடங்கிடும். வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை செம்மறியாடுகள், சனிக்கிழமை வெள்ளாடுகள் அதிகபட்சம் வரும். 2 நாளையும் நீங்கள் குட்டிகள் பார்த்து வாங்கிக்கலாம். ஒரிஜினல் பிரீடு மட்டும் வரும், கிராஸ் பிரீடெல்லாம் இங்கே வராது. பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ சந்தைக்குள்ளே போய் ஆடுகள் என்ன விலை விற்கிது, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சந்தைக்கு வந்ததுலேயே இன்னைக்கு டாப் கிடால ஒன்று, நல்ல உயரம், நீளம், கலர் 3 கலரு, கொம்பு பின் கொம்பு. அப்பா, காய் அடிச்சாதா காய் அடிக்காதா? காய் அடிக்காத கடா. என்ன தேவைக்காக போகுது? ஆட்டுக்கா, கோயிலுக்கா? கோயிலுக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கடை வாங்குறதுக்கு, பிடிக்கிறதுக்கு? இது பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம். என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சிருக்குண்ணே? 40 ரூபா சொன்னாங்க. 40 ரொம்ப பிரமாண்டமா சொல்லியிருக்காங்க. சரி, 36க்கு முடிஞ்சு. 36. 4000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. இந்த கிடாவை பிடிச்சி வாங்கினதுக்கான காரணம் என்ன? கோயிலுக்கு நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு போய் கட்டினா தோரணையா இருக்கும். இட மதிப்புலாம் பார்க்க முடியாது. கொண்டு ஆமா பிடிச்சிருக்கு வாங்கி இதுல விளாத்திக்குளம் நகலாபுரம். எப்படி ஆடுகள் வாங்க வந்தீங்களா, விற்க வந்தீங்களா? இல்ல வாங்கத்தானே வந்தோம். எவ்வளவு உருப்படிகள், எத்தனை கிடாவா, பொட்டையா, குட்டியாடா? கிடாய் தான். கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. என்ன இடையில பாத்தீங்க, என்ன விலையில பாத்தீங்க? அங்க இடம் ஒரு 40 கிலோக்குள்ள பார்த்தோம். அப்ப பெருசு தான், பெரிய சைஸ். ரைட். விலை அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான். எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வாங்குறதுக்கு? வாங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. 1 மணி நேரம். காலையில வந்துட்டீங்க? காலையில வந்து 6 மணிக்கு வந்தோம். சரி, வாங்கி முடிச்சாச்சு. ஒண்ணுதானா? ஆமா, ஒண்ணுதான். விலை எப்படி இருக்கு சந்தையில? விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? ஆடு கொஞ்சம் கிறக்கத்த இருக்கு. ராக்கி. எந்த ஊரு, எந்த கோயில்? வேலையாபுரம் பாலத்துக்கு முனிசாமி கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு 3 குட்டி ஆடு, 3 குட்டி போட்டிருக்கு. 3 குட்டி போட்டு ஒரு 2 மாசத்துக்கு மேலவே இருக்கும்ண்ணே. ஆமா, குட்டி 2 நல்லா தடனா தான் இருக்கு. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நான் விருதுநகர்ல இருந்து 3 குட்டி ஆடு. சரி, இந்த வாங்கினதை பத்தி சொல்லுங்களேன். 3 குட்டி ஆடு தான் வாங்க வந்தீங்களா, இல்ல கிடைச்சத வாங்கிட்டீங்களா? ஒரு கடா பிடிக்க வந்தோம். கடா ஒண்ணு பிடிச்சிட்டோம். சரி, இது அடுத்து 3 குட்டி பிடிச்சிருக்கோம். 3 குட்டி. ஆமா. சரி, 3 குட்டி என்னென்ன குட்டிலாம் போட்டுருக்கேன்? 2 பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி. 2 பொட்டை, ஒரு கிடா போட்டு ஒரு 3 மாசம் இருக்குமா? இல்லண்ணா, 2.5 மாசம், 2 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். 3 குட்டின்னு ஒரு குட்டி சின்ன குட்டியா இருக்குண்ணே. ஆமா. சரி, பல்லு எப்படி இருக்கு? 2 பல்லு. 2 பல்லு. 3 குட்டி ஆடு. ரைட். என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது? 25 சொன்னாங்க. சரி, 21 தீர்ந்துச்சு. 21க்கு தீர்ந்துச்சு. 21 ஒரு கணக்கு போட்டிருப்பீங்கல்ல? கொஞ்சம் அதிகம் தான். 3 குட்டிங்கிறனால வாங்கினேன். 3 குட்டி அடுத்தடுத்து டக்கு 3 குட்டிங்கிறனால வாங்கினேன். பண்ணைக்கு வளர்க்கறதுக்கு. அதுவும் எல்லாம் ஆடு பண்ணைக்கு வளர்க்கறக்காண்டி வாங்கினேன். வேற ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்னே போகுது? விருதுநகர். நிறைய குட்டிகள் வாங்கின மாதிரி இருக்கு. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? பொட்டையா, கடவா? 11 குட்டி வாங்கிருக்கு. 11 குட்டி. எல்லாமே 5, 6, 7 மாசம் குட்டி. ஆமா, 11 குட்டி. எல்லாமே பொட்டையா, கடாவா? எல்லாமே கிடாய்ங்க. எல்லாமே கிடா. ஆமா, சூப்பர். 11 தான் வாங்கிருக்கீங்களா, வேற எதுவும்? இல்ல 11 தான் வாங்கிருக்கோம். 11. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயன் கடைசில கொடுத்து வந்து வரோம். சரி, என்ன இப்படி மொத்தமா வாங்கிருக்கீங்களா? மொத்தமா வாங்கிருக்கோம். வளப்புக்கு. வளப்புக்குன்னா எவ்வளவு நாள் வளப்பு, எப்படி? இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வளர்க்கணும். சரி, வளர்த்தாச்சுன்னா வளர்த்துட்டு விற்க வேண்டியது. விற்பனை யாருக்கு? கறி கடைக்கா? கறி கடைக்கு, சம்சா யாரு கேட்கறவங்களுக்கு, யாருக்கு? கோயில் குளத்துக்கு வச்சுக்கிறோம். சரி, இது எத்தனாவது பேஜ் வளர்க்குறீங்க? எத்தனாவது பேஜ்? இப்ப இது 3வது பேஜ் வளர்க்கும். 3வது பேஜ். இந்த மாதிரி கடா குட்டிகள் வாங்கி வளர்க்குறீங்களே, தீவனத்துக்கு என்ன பண்ணுவீங்க? தீவனம் அகத்தி குளம் இருக்கு. சரி, பூவா புல் இருக்கு. என்ன ஏத்தனை குச்சி புண்ணாக்கு இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லாம் செலவு போக நமக்கு காசு கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்கும். தாயாடு வளர்க்கறத விட இது பெட்டரா இருக்கு. ஆமா, இதுனா டக்குன்னு 6 மாதத்துல வித்து போடலாம். அதுனா 1 வருஷத்துக்கு வளர்க்கணும். வாங்கிச்சுல எத்தனை மாசம் குட்டியா தேர்ந்தெடுத்து வாங்கணும்? இப்ப நம்ம ஒரு 6 மாத குட்டியா, 3 மாசம் 4 மாத குட்டியை நம்ம எடுத்தாத்தேன் அந்த விலைக்கு விற்க முடியும். சரி, காய் அடிச்சு வளர்ப்பீங்களா? எப்படி? காய் அடிச்சது வளர்ப்போம். இப்ப ஜோடி என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ஜோடி 13,000 சொன்னாங்க. ஜோடி? ஒரு குட்டி 13,000 சொன்னாங்க. சரி, ஏத்துங்க 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 13,000 சொன்னதை 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இன்னும் 6 மாசம் வளர்க்கணும், போட்ட காசை எடுக்கணும். எட்டயபுரம் சந்தைக்கு வந்தான். சரி, கடா 2 கடா பிடிச்சான். சரி, 2 கடாயும் 50,000 ரூபா. 50,000 ரூபா. அந்த 2 செவ்வள கடாயும் வாங்கின விலையா? அவங்க சொன்ன விலையா? வாங்கின விலையா? சொன்னது 55 ரூபா சொன்னாங்க. சரி, நாங்க 48 கேட்டோம். 49 கேட்டு 50 முடிச்சிருக்கான். 50? எப்பா, 1/2 லட்சத்தை முடக்கிருக்கீங்க. ஆமா. என்ன காரணம்? காரணம் என்ன, 2 சாமிக்காக வாங்கியிருக்கான். அப்ப விலைய பாக்கல?
விலைன்றது ஒரு நம்ம வெளி சந்தையை பார்க்கலாம் கரெக்டா தான் இருக்கு, எங்களுக்கு Correct ஆ கரெக்டா விழுந்துச்சு, வாங்கிட்டோம். சரி சரி சரி. எவ்வளவு நேரம் ஆச்சு? நாங்க போய் ஒரு அரை மணி நேரத்துல சுத்தி பார்த்தோம். ம். சுத்தி பார்த்துட்டு இது ஒரு அளவுக்கு நல்லா கண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. வாங்கி ஒரே வியாபாரிட்ட முடிச்சு. ஒரே வியாபாரிட்ட சரி, கோயிலுக்கு வாங்குறது சரி, நம்ம வாங்கணும் 50 வாங்கணும், ஆமா, ஒரு 50 கிலோ எடை இருக்குமா அப்படின்னு செக் பண்ணீங்களா? இருக்கு எங்க மதிப்புக்கு விழுகிறது மாதிரி ஒரு தோது இருக்கு, 50 கிலோ இருக்கும். சரி, எந்த ஊர்ல எந்த கோயிலுக்கு போகுது இது? நாங்க வந்து மதுரை பக்கத்துல வந்து பச்சனாச்சி அம்மன்ற ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் விசேஷத்துக்காக வாங்கியிருக்கான். சரி, உடனே கொண்டு போறீங்களா எப்படி? நாங்க இப்ப உடனே கொண்டுட்டு போறது மாதிரி அவங்க கொண்டு வரோம். சரி சரி சரி. ஓகேண்ணா, வந்ததுக்கு திருப்தியா முடிஞ்சது சந்தை? எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு. ஓகேண்ணா. வாங்க அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிவகாசியில இருந்து வரேன். சிவகாசியில இருந்து ஆமா. சந்தைக்கு வந்ததுலே நல்ல டாப்பான கடாவா பார்த்து பறக்கி தூக்கிருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுண்ணே? இது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம். ஆமா. சரி, கடை வாங்குனத பத்தி சொல்லுங்களேன். சொல்லுங்க, கேளுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்போ வந்தீங்க? 2 மணி எத்தனை நேரம் கடாவை ஆயிடுச்சு. பாத்தீங்க? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கடாயா பார்த்து வர 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சந்தையில இருக்கிற அவ்வளவு கடாவை பார்த்து. ஆமா. இதுதான் பிடிச்சிருந்து, இதுதான் வாங்கியிருக்கு. என்ன தேவைக்காக போகுது? கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு ஒண்ணு நார்மலா வாங்குவாங்க. அப்போ உங்க கூட்டம் பெருசா நமக்கு ஆமா, கூட்டம் பெருசா இருக்கிறதுனால அதிகமா தேவைப்படுது, வாங்கியிருக்கு. சரி. ரைட். என்ன விலையில சொல்லி என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சது? 80 ரூபாய்க்கு சொன்னாங்க, 60 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. தரமா குறைச்சிருக்கீங்களா 20,000? ரெண்டையும் சேர்த்து? ஆமா, ரெண்டும் சேர்த்து. ரெண்டையும் சேர்த்து 60 ரூபாய்க்கு முடிச்சு. 60 ரூபாய்க்கு. இது இந்த 20,000 குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்குமே. அதனாலதான் இவ்வளவு லேட்டு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரைட், நல்ல விவரமா குறைச்சிருக்கீங்க. சூப்பர். உயரமான தாயாடு, குட்டி அருமையா வளர்த்துருக்கு. கொட்டையா கிடாவனா? ரெண்டு கடா மாதிரி. ரெண்டுமே கிடா மாதிரி. சூப்பர். நல்ல ஆடு அடுத்து இது ஆயிருக்குமே. ஆயிருச்சு. ஆட்டுக்கு பல்லு முழு பல்லுண்ணே. முழு பல்லு. ரைட். என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 34 சொன்னாங்கண்ணே. சரி, முத விலை எப்படி கேட்டீங்க? ஆமா, நான் 25 கேட்டேனே. முத விலை. சூப்பர். ஆமா. 50 ரூபா குறைச்சிக்க. ஆமா. சரி, எப்படி முடிஞ்சது? 29 முடிச்சேன். 29. சரி, என்ன கணக்கு போட்டீங்க? 29. என்ன, குட்டி கொஞ்சம் தேர்ந்து வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில கணக்கு ஒண்ணும் போடல. குட்டி வளர்த்தா முதல் கிடைக்கும்ங்கிறதுக்கு வாங்கிருக்கேன். முதல் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது ஒரு 2-3 மாத்தையில எடுத்துடலாம். 4 மாசம். இந்த 2 குட்டிய எடுத்துடலாம். சூப்பர். எப்படின்னா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? எப்படி இருக்கு சந்தையில? ஆடு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. டாப்பானா? விலை டாப்பா இருக்கா? விலையும் டாப்பா இருக்கு. அதான் கேக்க. குட்டி கிடையாதா? வெறும் ஆடு மட்டும். குட்டியை பிரிச்சிருக்கா? இல்ல மடி எல்லாம் பார்த்தா குட்டியை பிரிச்சிருக்க மாதிரி இருக்கு. பல்லு எப்படி இருக்கு? சரி, எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 18 சொன்னாங்க. 18 அழகா சொல்லிருக்காங்க. எவ்வளவு? 16. 2000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. இந்த ஒரே உருப்படி தான் வாங்கிருக்கீங்க. சரி, எந்த ஊருனே போகுது? வீட்டுக்கு வழக்கு வாழக்கிறேன். ஒரிஜினல் ஒடியாடு. இந்த கலரு, அந்த உயரம், நீளம் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஆடுகள் முன்னாடி ரொம்ப வரும், இப்போ கொஞ்சம் வர்றது. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? பெங்களூர்ல இருந்து வரேன். பெங்களூர். தமிழர் நிலம். பெங்களூர்ல இருந்து எத்தனை குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க? 10 குட்டி வாங்கலாம். சரி, எல்லாம் இதே மாதிரியா? இதே மாதிரி தான் வாங்கலாம். எல்லாமே பால்குடி குட்டி மாதிரி இருக்க? பால்குடி குட்டி இல்லைண்ணா. நேற்று சந்தைக்கு வரலான்னு வந்தோம். சரி, வரமுல்ல. இன்னைக்கு தான் வந்தோம். குட்டி அது ஒண்ணுதான், முட்டு குட்டி. சரி, வேற குட்டியே இல்லை, அதனால வேலை மிச்சம். இது ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான் இருக்கிறது ஒண்ணு வாங்கிட்டீங்க. நேரத்துல இருந்து இருக்கீங்க? நேத்துல இருந்து இல்ல, காதால தான் வந்தோம். நாங்க நேத்து வரதுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். எப்படி கொண்டு போவீங்க? அது ஒண்ணும் இல்ல, எடுத்து போவீங்க. சரி, இது ஒண்ணுன்னா எவ்வளவு முடிஞ்சது? இது 3000. எதுவும் குறைக்க முடிஞ்சதா? குறைக்கவே முடியாது, போட்டா போடலாம். அப்படியா? சரி, முட்டுல அங்க பெங்களூர் கொண்டு போய் வளர்க்குறதா? அங்கயா? பெங்களூர்ல. அங்க இதுக்கெல்லாம் கிராக்கி இருக்கு? இங்கதான் வரணும். அங்க அப்படியா? அங்க ஒன்றும் வேலை மிச்சம். எவ்வளவு குட்டிகள் வச்சிருக்கீங்க பெங்களூர்ல? அங்க இருக்கு ஒரு 6 குட்டி. 6 குட்டி. வாங்கி வளர்க்கலான்னு எடுத்தோம். 20 குட்டி போடலாம். நிறைய வாங்கணும் வந்தீங்க, கிடைக்கல. ஓகே, இந்த குட்டி வந்து பெங்களூர் போகுது மக்களே. கார்ல எப்படி இருந்துக்கிடுமா? கார்ல வேல்குட்டி கிராமத்துல இருந்து வரோம். சரி,
சந்தைக்கு வந்தோம். அண்ணாச்சி 3 ஆடு 6 குட்டி. ம், ம். ஏன்னா மொத்தத்துல நான் 55 ரூபாய்க்கு கேட்டேன். சரி 58க்கு முடிஞ்சிருக்கு. சரி யார் அண்ணன்ட்ட தானா? ஆமா அண்ணனுக்கு சரி முடிஞ்சது. 58க்கு முடிஞ்சிட்டு 58க்கு. சரி குட்டி கொஞ்சம் பொடிசா தான் இருக்கு. சரி இருந்தாலும் அண்ணன் கொஞ்சம் ஆளா மொத்தத்தை பார்த்தாலும் பாம்பா தெரிஞ்சது. அதனால ஏறி வாங்கிட்டேன். வியாபாரி பாவம் சொல்லி வாங்குறீங்களா? ஆமா அண்ணன் மொத்தோட்டத்துக்கு கழிச்சு வந்தது. அவர் சிரிச்ச முகமா இருக்காரு. சூப்பரா இருக்கு. நல்ல நல்ல ஒரிஜினல் பிரீட். என்ன இதுல எவ்வளவு நல்ல ஒரிஜினல் கொடியாடு. அதுக்கு எத்தனை என்னடா குட்டி? இது அப்படி அப்படிதான். அதுக்கு 2, இதுக்கு 2, இது இதுக்கு 2. எவ்வளவு? 3 கிடாக்கும் குட்டி இருக்கு. 3 ஆட்டுக்கும் குட்டி இருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ணன்ட்ட தான் வாங்கியிருக்காங்க. மொத்தம் இடம் முடிஞ்சது எவ்வளவு? 58க்கு எத்தனை உருப்படி? 58க்கு 9 உருப்படி. இந்த கணக்கு முடிச்சு வாங்கியாச்சு. 25 ஆட்டுக்கு காயடிக்காத கிடா. பல்லு 25,000 காயடிக்காத கிடா ஆட்டுக்கு. பல்லு 4 பல்லு கிடா. நல்ல கலர், 3 கலரு. நல்ல கொம்பு, பின் கொம்பு, பருங்காலு, காய் நல்லா இறங்கலை, பரவாயில்லாம இறங்கியிருக்கு. எவ்வளோ ஆடு வச்சிருக்கீங்க? எப்படி? 50 ஆடு நடக்கு. 50 ஆடு. அப்போ ஒரு 4 கிடா வச்சிருப்பீங்களா? 2 தான் நடக்கு. இது 2 தானா? போதுமானதா? சரி ரைட். இது என்ன விலை சொல்லி எப்படி ஆரம்பிச்சிங்க? 30 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி 20 கேட்டு 25 முடிஞ்சிரு. 25 ரூபா. ரைட். சரிக்கு சரியா முடிஞ்சிருக்கு. ஆமா முடிஞ்சு. இன்னைக்கு விலைவாசி, ஆடுகள் வரத்து, விற்பனை விலை எப்படி இருக்கு? பரவாயில்ல. 4 குட்டி 22, 5 குட்டி 27. எல்லாமே கிடா குட்டி. நல்லா ஒண்ணு போல போகுது. இன்னொரு 6 மாசம் வளர்ப்பு. நல்லா இருக்கும். சந்தையில இன்னைக்கு 2-3 குட்டி ஆடை பார்த்தாச்சு. இது ஒரு 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடை பத்தி சொல்லுங்க. என்னென்ன குட்டி போட்டிருக்கு? பல்லு எப்படி? ஐயா பல்லு என்னது? கடப்பல்லு 6 பல்லு. ரைட்டு. 3 குட்டி சொல்லுங்க. என்ன குட்டி? மொத்தத்துல வந்து 30 ரூபா. மொத்தத்துல 30 ரூபா. 3 குட்டி பொட்டையா கிடாவா? 1 பொட்டை 2 பொட்டை 1 கிடாய். 2 பொட்டை 1 கிடாய். 1 கிடாய். ஆமா, கிடா தான் மேக்குட்டியா இருக்கும். ஆமா அந்த குட்டி. 3 குட்டி ஆடு தான் வாங்க வந்தீங்களா? ஆமா. சரி 3 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? வளர்க்கணுமையா, வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இல்ல சில 2 குட்டி தான் போதும், குட்டியை கரெக்டா வளர்த்துறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல 3 குட்டி ஆடு வந்து பிடிச்சிச்சு, வாங்கிட்டோம். சரி விலை எப்படி கணக்கு பண்ணி வாங்கினீங்க? விலை வந்து அவங்க 33 ரூபா சொன்னாங்க. சரி நாங்க 30 ரூபான்னு கேட்டோம். சரி 30,000 ரூபாய்க்கு 3 குட்டி ஆடு வாங்கியிருக்காங்க. ரைட். ரெண்டு ஈத்து வச்சிருந்தா போதும். ஆமையா? ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குளத்தோயப்பட்டி. ரைட்டு. என்ன 2 பால்குடி குட்டி மாதிரி இருக்க? இது கொஞ்சம் கொலை கடிக்கும். அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு பால் கொடுக்கணும். அது கொடுக்கணும். சரி 2 பொட்டையா கிடாவா? கிடாய். சரி எல்லாரும் கொஞ்சம் தரமான குட்டியா பார்த்து வாங்குவாங்க. நீங்க பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்களா? வீட்டுல கொலை கிடக்கு, பாலை கொடுத்து வளர்க்கத்தான். மாடு கிடக்கா? மாடு பக்கத்துல இருக்கு, வாங்கிக்கலாம். பால் வாங்கிக்கலாம். இல்ல பால் செலவு ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. மாடு இருக்கிறவங்க தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. அதாங்க. சரி என்ன விலை சொல்லி எப்படின்னா வாங்கியிருக்கீங்க? அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 6,500 சொன்னாங்க. ஒரே வியாபாரிட்ட? ஆமா, 2 சேர்த்து. சரி நாங்க 5,500 5,600 வாங்கிருக்கோம். 6,500 சொல்லி 5,600. இதுக்கு முன்னாடி வளர்த்த அனுபவம் இருக்கா பால்குடி குட்டிலாம்? வளர்த்துருக்கோம். அதெல்லாம் வளர்த்து 2 குட்டி ஆடு, 2 போல பிள்ளை. இது என்ன குட்டி? பொட்டையா கிடாவா? பொட்டை குட்டி. இது பொட்டை, அது கிடாவா? கிடா குட்டி. பொட்டை கிடா. இருங்க வந்துடுறேன். என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சிருக்கு? ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? 20 ரூபா சொன்னாங்க. சரி 18 ரூபான்னு போட்டுருக்கேன். 20 ரூபா சொல்லி 18,000 ரூபா. ஆடு கொஞ்சம் பல் தேய்தான். ஆடு பல்லு தேஞ்சுதான் இருக்கு. தேஞ்சுதான் இருக்கு. சரி அப்ப அனுபவசாலியான ஆட்கள் தான் இந்த மாதிரி ஆடா வாங்குவீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? பாத்திரமட்டில இருந்து வரேண்ணே. சரி சந்தைக்கு வந்திருக்கு, எட்டாயிரம் சந்தைக்கு. சரி எவ்வளவு குட்டிகள்? சின்னதா பெருசா கிடாவா? சின்ன மாதிரி தான். கை வளர்ப்புக்கு எடுத்துட்டு போறோம். சரி எத்தனை குட்டி கிடா, எத்தனை பொட்டை? 2 பொட்டை 3 கிடாய். எல்லாமே ஒரு 3 to 4 மாச குட்டிகள். ஆமா. சரி எதுக்காக வாங்கியிருக்கீங்க? அதாவது வளர்த்து விற்கிறதுக்கா? வளர்த்து 10 மாசம் வளர்ப்பா, 3 மாசம் வளர்ப்பா? 1 வருஷத்துக்கான வளர்ப்பு. அதான் கேக்குறேன். 1 வருஷம் வளர்த்து நாங்க 2 மாடு விலைக்கு விற்கணும்னு சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போறோம். சரி உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமைஞ்சதா? விலை எப்படி இருந்துச்சு? இல்ல விலையெல்லாம் ரொம்ப அதிகமான விலை தான். எங்களுக்கு கட்டுமான ரேட்டுக்கு நாங்க வாங்கிட்டு சின்ன குட்டினால வாங்குறோம். சரி ஒரே வியாபாரத்தை வாங்கினீங்களா? இல்ல இது 3 வியாபாரத்தை வாங்கியிருக்கீங்க. 3 பேர்த்திட்ட. ஆமா. இது எப்படி விலை அமைஞ்சது சொல்லுங்க? விலை ஜோடி 8 ரூபா. ஜோடி 8. ஆமா. ஜோடி 9 ரூபாயில 3,000 ரூபாயில ஒரு குட்டி அமைஞ்சிருக்கு. 8, 9 ஜோடி 8, ஜோடி 9, ஒரு குட்டி ஒரு 3,000 ரூபா.
ரைட் எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சிட்டு ஆமா